அதுக்கு அடுத்தது நஜ்முன்னிசாங்கிறவங்க கேட்குறாங்க, மனைவியை ஹஜ்ஜுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டியது கணவனின் கடமையான்னு கேட்குறாங்க. அதாவது பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா கடமைகளும் தனித்தனியாக அவரவருக்கு சேர்ந்தது. பாப்பாவுடைய ஜக்காத்து கடமை என்னையை கட்டுப்படுத்தாது. ஆனால் பாப்பாவுக்கு நான் சோறு கொடுக்கணும், தாய் தந்தையரை நான் கவனிக்கணுங்கிற ஒரு விஷயம் வேறு. அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நான் கொடுக்கணுமா? அவர் தான் கொடுக்கணும். உதவியாக நீங்கள் கொடுக்கலாம். பாப்பா உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, நான் வேண்டாம் உங்கள் ஜக்காத்தை கொடுக்குறேன்ட்டு பெருந்தன்மையாக கொடுக்கலாம். கடமையாகுமாண்டா கிடையாது. உங்களால் கேட்பானாண்டா கேட்க மாட்டான். உன் தந்தையின் ஜக்காத்தை அமல்கள் தனித்தனியானவை. உன் தந்தையின் தொழுகையை பற்றி உங்கள்கிட்ட எல்லாம் கேட்பானா? நோம்பை பற்றி கேட்பானா? ஜக்காத்தையும் கேட்க மாட்டான், ஹஜ்ஜையும் கேட்க மாட்டான். உங்கள் தந்தை ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கார், அவர் அந்த ஏன் உங்கள் தந்தை ஹஜ்ஜி செய்யலை நம்மள்கிட்ட கேட்பான்ல? அதே மாதிரி தான் கணவன் மனைவி விஷயம் அப்படி தான். ஒரு மனைவி இருக்கிறா, அவள் பெரிய கோடீஸ்வரியாக இருக்கிறான்னு வைங்க, உங்களை விட வசதியாக இருக்கிறான், அவளுக்கு ஜக்காத்து கடமை, அது அவள் தான் கொடுக்கணும். நான் கணவன் மீது அது கடமை. கணவன் வந்து அவளுக்கு சோறு போடுற கடமை தான் இருக்கே தவிர அவளுக்கு அவளுடைய ஜக்காத்தை கொடுக்குற ஒரு கடமை கிடையாது. அது மாதிரி ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிற கடமையும் கிடையாது. அவளுக்கு கடமையாயிட்டு அவள் ஹஜ்ஜு செய்ய வேண்டியதுதான். அப்போ கணவன் வந்து மனைவி ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. ஆனால் அழைத்து செல்லலாமன்னா செல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனைவிமார்கள்லாம் ஹஜ்ஜுக்கு அழைத்துட்டு போனாங்க. சுன்னத்தான ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. அது கட்டாயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னளவில் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தால் கூட அவங்க கடமை நிறைவேறிடும். உன் மனைவியை ஹஜ்ஜு செய்ய வைக்கலன்னு நல்லா கேட்க மாட்டான். ஏன்னா ஹஜ்ஜு வந்து அவரவர் மீது உள்ள கடமை. எல்லா இபாதத்தும் அப்படித்தானே, இபாதத்தை அவங்கவுங்க தானே செய்யணும். ஆனால் ரசூல் அணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் புகாரில் 1709 நிறைய இருக்குது. 1709, 1720, 2952 ஆகிய ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவியரையெல்லாம் அழைத்து கொண்டு ஹஜ்ஜிக்கு போனார்கள் அப்படின்னு வருது. அப்போ மனைவியர் மீது ஹஜ்ஜி அழைச்சிக்கிட்டவங்க போனாங்க என்பது வந்து போய் ஆகணுங்கிற அர்த்தத்தை தராது. அவங்க அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கடமை எப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னா, ஒலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வது மனித குலத்துக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு சக்தி பெற்றிருக்கிறானோ அவனுக்கு. சக்தி பெறுதல் அந்த அடிப்படையில் தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மனைவிக்கு சக்தி இருந்தால் செய்ய போகிறாங்க, சக்தி இல்லைன்னா இருந்துட்டு அல்லாஹ் கேட்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி அவன் மட்டும் எனக்கு பெரிய லட்சாதிபதியாக இருக்கிறான், ஒரு 10 பேரை கூட ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்றதுக்கு அவனுக்கு முடியும். அப்படி இருந்தும் கூட அவன் பொண்டாட்டியோ பிள்ளைகளையோ யாரையும் அழைச்சிட்டு போகாமல் அவன் மட்டும் போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தான்னு சொன்னால் ஹஜ்ஜை பற்றின கேள்வி அவனுக்கு அவன் முடிஞ்சு அவ்வளோதான். நீ ஏன் உன் மனைவியை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லவில்லை நல்லா கேட்க மாட்டான். உன் மகனை ஏன் அழைத்து செல்லவில்லைன்னு நல்லா கேட்க மாட்டான். அது மகன்கிட்ட கேட்பான், மனைவிட்ட கேட்பான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கடமையாக இருக்கிறதுனால இது வந்து மனைவி ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அழைத்து செல்வது ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை. அல்லாஹ் பரக்கத்து செஞ்சுருந்தான்னு சொன்னால் அவங்கள அழைச்சிட்டு போகிறது சிறந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஹஜ்ஜு உம்ராவெல்லாம் அவரவருடைய கடமை. அதை வந்து மனைவிக்கு என்ன கடமைன்னு கேட்டால் உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 தான் மனைவிக்கு. மனைவிக்கு உணவு கொடுக்க வேண்டும் வசதிக்கு உட்பட, உடை கொடுக்க வேண்டும் வசதிக்கு உட்பட, வசிப்பிடம் கொடுக்க வேண்டும் வசதிக்கு உட்பட. அவ்வளவுதான் கடமையை தவிர மீதி உள்ளதெல்லாம் நம்மளாக விரும்பி கூடுதலாக செய்கிறது தான். பொதுவாக மனைவிக்கு கணவன்மார்கள் எங்கே நிறைய செய்கிறாங்க, நகை நட்டு அதுன்னு செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து மார்க்கம் கடமையாக்காமல் அவங்களா விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை குற்றம் கிடையாது.